அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளையேத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவில் துன்று மலரும் மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் சும்மா இருக்கும் சுகம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அந்த நுண்ணிய உணர்வு வெம்மையாகவும் குளிர்மையாகவும் இன்னும் சொல்ல தன்மையனாகவும் அலங்களால் கட்டி கொள்ளப்படாதவனாகவும் தனியாய் நியமான நாம் ஆனால் என்னை பொய்யான மலமாயை பற்றி கொண்டிருக்கிறதே. நீ வரும்போது அவை என்னை விட்டு அகன்று ஓடுகிறது. அவை என்னை விட்டு அகன்று ஓடும்போது நீ வந்து வருகிறார். பொய்யா எனவெல்லாம் ஓய் அகல ஞானமாக வருகின்ற ஞானம் இந்த ஞானமும் இல்லாத. ஆனால் நீயோ என்னுடைய அறியாமையை அகற்றவல்ல பல்வேறு மாணவர்களின் அறிவு பற்றிய போக்கிய ஆசிரியர் என்னை நெருங்கி வந்து அறியாமை இருளை கோவிந்தசாமி ரெட்டியார் ஐயா அவர்களுடைய அன்பு மனைவியும் உதயபானு சென்னையில் வசித்து வருகின்ற உதயபானு அவர்களின் அன்பு அவர்களின் 9ஆம் காலையில் மதியம் அம்மாவின் தன்னை அறிவிக்கும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இன்றைய தினம் கேசவபுரத்தில் பிறந்து சென்னையில் வசித்து வருகின்ற பல்வேறு மாணவர்களின் அறிவு பசியை போக்கிய ஆசிரியர் கோவிந்தசாமி ரெட்டியார் அவருடைய அன்பு துணைவியாரும் உதயபானு சென்னகேசவல்லு அவருடைய அம்மாவுமான அன்பு தாயார் ஆர் கஜலட்சுமி அம்மா அவர்களின் 9ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு காலையில் மூலிகை அரிசியும் மதியம் கூடிய அரிசி உணவும் வழங்குகின்றார்கள். தெய்வ நிலையில் உள்ள அம்மாவினுடைய ஆன்மா மீண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டிய பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றோம். வாழ்க வளர்க பல பெருக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆண்களுடைய சான்றோர்களே,
காலம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க நித்திய தர்மசாலையில் வியாசபுரத்தில் வந்து சென்னையில் தயவு திரு கோவிந்தசாமி ரெட்டியார் அவர்கள் அன்பு மனைவி கஜலட்சுமி அம்மாவுடைய காலையில் மூலிகை அது செஞ்சும் மதியம் அறுசுவை உணவு வழங்குகின்றார்கள். அவருடைய அன்பு குடும்பத்தார்கள் உடல் நலம் செல்வ வளம் மனவளம் பெற்று வாழ்வாங்க வாழ இறைவனை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறோம். வாழ்க வளர்ந்த வளப்பட்டு சார் அவர் நம்பர் போன் போட்டீங்களா? மாறுகின்ற தன்மை உள்ள என்னுடைய மனமே நான் பசியாச்சு நான் அப்பே சொன்னேன் சார். சரி பண்ணுறேன் இருங்க, அந்த செல்லு வீடியோ எடுத்துன்னு வந்து பண்ணுறேன். ஐயா இவரும் தான் போய் பாப்பா இருக்குது. நான் ஒன்று உங்க எடுத்து வச்சுக்கிறோம். நானும் கஞ்சி ஊற்றிட்டு மதியானம் சாப்பாடு என்ன இன்னைக்கு வா, இப்போ மதியானம் சாப்பாட்டுக்கு வா அவர்கிட்ட ராமகிட்ட அவர் என்ன கேட்டாலும் கொடுப்பார் சார். சரிங்க சார் அரணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் உனக்கு அனுப்பிச்சு நான் பார்த்தீங்களா? அது பாரு வாட்ஸ்அப் நைட்டு போட்டு இப்போ வைங்க வச்சுட்டு சொல்லு எனக்கு எதனா திருத்தமாக. ஐயா கிளாஸ் இல்லை வெளியே வாட்ஸ்அப் பண்ணுங்க. அந்த ஆனந்த உணர்வு பிறவிக்கு காரணமா அது எடுமா சரிங்களா? போய் வாங்கினாரு. தொடர்ந்து 3 ஆண்டுகளாக இந்த தர்மசாலையில் ஜீவகாருண்ய பணி செய்து மோட்சபேத்தின் திறவுகோலை பெற்றுக்கொள்கின்ற ஐயா கோவிந்தசாமி ரெட்டியார் அவர்களும் அவருடைய அன்பு பிள்ளைகள் உதயபானு சென்னகேசுவல் அவர்களும் உடல்நலம் செல்வவளம் மனவளம் பெற்று வள்ளலார் நெறியினை காதலித்து மரணமில்லா பெருவாழ்வு பெற வேண்டி எல்லாம் வல்ல திரு அருட்பிரகாச வள்ளலாரிடம் பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறோம். தெய்வ நிலையில் உள்ள அம்மா கஜலட்சுமி அம்மாவுடைய ஆன்மா வள்ளலார் கருணையினால் மீண்டும் மனித தேகம் பெற்று வள்ளலார் நெறியில் நின்று வாழ்வாங்கு வாழ்ந்து மரணமில்லா பெருவாழ்வு பெற வேண்டிய இறைவனை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறோம். வாழ்க வளர்க வளம் பல பெருக. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி.